அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1979ஆம் வருஷம் சங்கர ஜெயந்தி கர்நாடகத்தில் வியாசநகரே அப்படிங்கிற இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு வரும். அதில் 5 நாள் உற்சவம், 4 நாள் உற்சவம் ஆயிடுத்து. அந்த அக்ஷய திருதியும் போதும் பாடசாலை பசங்கள்லாம் வந்திருக்கு. அவளுக்கு ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னால் இதெல்லாம் பார்த்தோம். அந்த உற்சவத்துக்காக என்ன பண்ணியிருந்த பல வித்வான்கள்லாம் வந்திருந்தா. லக்ஷ்மி நாராயண சஷ்டில் அப்படிங்கிறவர், இந்த விழுப்புரத்துலேருந்து லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவர் அவர் வந்திருந்தார். அதே மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்தில் பெரிய பண்டிதர் கிருஷ்ணராஜபுரம் கே ராமூர்த்தி சஷ்டில் அப்படின்னு அவரோட சிஷ்யா, இன்னும் பல பேர் வந்திருக்கா. நிறையா வந்துட்டே இருப்பா, பல பேர் வந்துட்டு இருப்பா. ஒரு பெரிய வித்வத் சதஸ் கூடியிருக்கோம்னா ஆந்திராலேருந்து பல பண்டிதர்கள் இப்படிலாம் பல பேர் வந்திருந்தா. அதில் அப்படி வந்திருக்கிறது மறுநாளைக்கு கார்த்தால இந்த ஸ்ரீகண்டன் ஏகாம்பரம் இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரிக்வேத வைத்தியநாதன் அப்படிங்கிற ரிக்வேத வைத்திய அப்படின்பா. அவர் ஓடி வந்து இவாள்கிட்ட சொன்னார், இல்லை பெரியவாள்கிட்ட வந்து பாரு, ஒரு அதிசயம், ஒரு காலே இல்லை, ஒருத்தர் கால் இல்லாத ஒருத்தர் ஹேண்டிகேப்பாக இருக்கார், அவர் வந்திருக்கார், பெரிய சாஸ்திரத்தில் பண்டிதராக இருக்கார், பெரியவா ரொம்ப அழகாக அவரோட பேசின்னு இருக்கா, சம்ஸ்கிருதத்தில் அப்படியே லலிதமாக பேசின்னு இருக்கா, ரொம்ப அவளை 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது, இல்லை வந்து பாரு அப்படின்னா இவாளெல்லாம் விழுந்துருச்சுன்னு ஓடி போய் பார்த்தாக்க அங்கே ஒரு காலு இல்லாத ஒரு வைதிகர் வந்திருக்கார். அவரோட பொண்ணை அழிச்சுன்னு வந்திருக்கார். அந்த பொண்ணை அமரகோஷத்துலேருந்து எல்லாம் வந்து கேட்க ஸ்லோகம்லாம் ஒரே பிரமாதமாக சொல்கிறது, சம்ஸ்கிருதத்தில் அப்படி வெளுத்து வாங்குறா. ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பார்த்தா பக்கத்தில் இந்த ஆனந்தா பிக்சர்ஸ் லக்ஷ்மணையர் அவரோட சம்சாரம் வெள்ளம் வந்திருந்தா. இவெல்லாம் எப்பொழுதும் ரெகுலராக மடத்துக்கு வருவா. ஏகாம்பரம் லக்ஷ்மணையர்கிட்ட விசாரிச்சார், மாமா எப்போ வந்துடுங்க அப்படின்னா, இல்லை ராத்திரி நாங்கள் 10 மணி இருக்கும், 10:30 மணிக்கு வந்தோம் அப்படின்னா. இவர் முத நாள் என்ன பண்ணார், இந்த களப்பில் ஏகாம்பரம் வெள்ளம் கைங்கரி மன்றவாள்லாம் பெரியவா பிக்ஷானோன்னு இவாளும் ஏதோ ஆரத்து பண்ணிட்டு தூங்கி போயிட்டா. அதுக்கப்புறம் இவ வந்திருக்கா, அது இவருக்கு தெரியாது. இந்த சாஸ்திரிகள் யாரு இப்படின்லாம் விசாரிக்கிறது ஆனந்தாபிச்சேஸ் லக்ஷ்மணியர் சொன்னார், ராத்திரி 10:30 மணிக்கு வந்தோம். வந்தோடனே பெரியவா அப்பவும் தரிசனம் கொடுத்தா. பெரியவா தரிசனம் பண்ணினோன்னு பெரியவா கேட்டா, நீ என்ன காரில் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னு, நீ ஒன்று பண்ணு, இங்கே ரமேஷ் பட்டு அப்படின்னு இருக்க, இந்த ரமேஷ் பட்டை அழிச்சுக்கோ, உன்னோட காரை எடுத்துக்கோ, நேர பக்கத்தில் கதக்குன்னு இருக்கு, இந்த கதக்குக்கு பக்கத்தில் முலுகுந்து அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு கிராமம். அந்த முலுகுந்து அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீபாத சஷ்டில் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார், அவர் பெரிய சாஸ்திரஜர். அதனால இப்போ சங்கர ஜெயந்தி உற்சவம் நடக்கிறதுனால அவரை போய் நீ அழிச்சுனுவா அவனோட காரில் அப்படின்னா. இது பெரியவா உத்தரவு பண்ணிட்டா. ராத்திரி 10:30 மணிக்கு உத்தரவு பண்ணியிருக்கா. உடனே ஒரு 11 மணி வாக்கில் கிளம்பி 1 மணிக்கு அங்கேருந்து கதக்குக்கு போய் அங்கேருந்து இந்த முலுகுந்துக்கு போய் அந்த சாட்சிகள் வீட்டுக்கு போய் விசாரிச்சுன்னு போய் அவர்கிட்ட சொல்லி பெரியவா உத்தரவுன்னு அவர் பரம சந்தோஷம். எல்லாம் தூக்கி தான் உட்காந்து வைக்கணும் அவரை. அவர் பொண்ணையும் அழிச்சுன்னு தூக்கி அழிச்சுன்னு வர இந்த ஆனந்தா பிக்சர்ஸ் லக்ஷ்மணியர் அழிச்சுன்னு வந்து வடிகாரத்தால் 4 மணிக்கு பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு வந்துட்டார். வடிகாரத்தால் 4 மணிக்கு வந்ததுலேருந்து பெரியவா அவரோட பேசிகிட்டே இருக்கா. அப்போ தான் ரிக்வேத வைத்தா வந்து சொன்னார், பாரு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், காலங்காரத்தாலே வந்து உட்கார்ந்துன்னு இருக்கார், பெரியவா அப்படி பேசிட்டுக்கா வந்து பாரு அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் வந்தவர் முலுகுந்து ஸ்ரீபாத சாஸ்திரிகள் அப்படின்னு பெரிய மகாமேத சாஸ்திரஜன். பெரியவா அப்புறம் அவரோடெல்லாம் பேசிட்டு அவருக்கு தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி, அவருக்கு ஆகாராதிகளுக்கு வசதியெல்லாம் பண்ணி தர சொல்லி எல்லாம் பண்ண சொல்லிட்டு பெரியவா ஸ்நானத்துக்கு போறா. துங்கபத்ராவுக்கு ஸ்நானத்துக்கு போனால் இவா எல்லாமும் கூட எல்லாரும் போறா. இந்த ஸ்ரீபாத சாஸ்திரிகள் அவரும் பெரியவாளோட ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைக்கிளில் உட்காத்தி வைக்க சொல்லி 2 பேரை பிடிச்சி சொல்லி நேராக அந்த நதிக்கரைக்கு வந்து அவரும் பெரியவாளோட ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தா. அன்னைக்கு சங்கர ஜெயந்தி. சங்கர ஜெயந்திக்கு ரொம்ப கிராண்டாக பிரமாதமாக நடந்தது. சங்கர ஜெயந்தி அப்படின்னா இன்னைக்கு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பெரியவாளை பார்த்தாலே என்னமோ அப்படியே ஆனந்தம் பொங்கி ததுமோ. இந்த பகவத் பாதாள் ஆதிசங்கரர் அப்படின்னு பெயரை கேட்டாலே போரும் பெரியவாளுக்கு. அவளோட ஆச்சாரிய பக்திக்கு என்ன ஸ்பெஷலாக ஏதாவது வர்ணிச்சு சொல்லணுமா என்ன? பார்த்தேன்னா ராமேஸ்வரத்திலேருந்து ஆரம்பித்து ஹிமாலயம் வரைக்கும் ஆச்சாரியாளோட விக்கிரகங்கள்லாம் பல இடங்களில் பிரதிஷ்டை பண்ணி அந்த சங்கர ஜெயந்தியை கொண்டாடுறது அப்படிங்கிறது அவ்வளவு பிரமாதமாக
கொண்டாடி அப்படி எல்லாம் பண்ணுவா. இங்கேயும் அது மாதிரி பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. இந்த சங்கர ஜெயந்தியில வித்வத் சதஸ்னா நடக்கிறது. பல வித்வான்கள்லாம் இன்னும் பல வித்வான்கள்லாம் வந்திருக்காள். எல்லாருக்கும் சாண்டூர் ராஜாவை விட்டு தக்க விதமா சம்பாவனை எல்லாம் பண்ண சொல்லி, சாண்டூர் ராஜா வாழெல்லாம் சொல்லணும். அதாவது ஒன்றும் பெரியவா ஒன்று ஆசைப்பட்டுட்டா ஒன்று வாயை திறந்து சொல்லிட்டா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. என்ன வேணும் அப்படின்னு புலிப்பால் வேணும் அப்படின்னா கூட கொண்டு வந்து நிறுத்திவிடுவா, கொட்டிடுவா. அவ்வளவு பக்தி ஸ்ரத்தை. வித்வத் சதஸ்லாம் நடந்தது. எல்லாருக்கும் தக்க சம்பாவனை எல்லாம் பண்ணப்பட்டது. எல்லாரையும் கூப்பிட்டு அவளோட வேத பாகத்துல என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் சொல்ல சொல்லி வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு சங்கர ஜெயந்தி. இந்த சங்கர ஜெயந்தி ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல பார்த்தேன்னா ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இப்பதான் அன்னைக்கு தான் அமாவாசை அன்னைக்கு தான் வந்திருக்கா. ஆனா அந்த வந்த அன்னிலேருந்தே ஆரம்பிச்சு கோலாகலம் ஆரம்பிச்சு கொடுத்து இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சங்கர ஜெயந்தி. இந்த சங்கர ஜெயந்தியில ஊர்வலம். இந்த ஊர்வலத்துல பெரியவாளே முதல்லயே சாமரம், இந்த வேஜனம், சத்திரம் இதோடெல்லாம் தான் இந்த ராஜலட்சணத்தோடு தானே பண்ணணும் அப்படின்னு மங்களவாதியம் இதோட தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த நதிக்கரைக்கு எடுத்துன்னு போய் அபிஷேகம் பண்றதுக்கு ஊர்வலம்லாம் வரத்தி பெரியவா என்ன பண்ணினா அந்த மயில் தொகை சாமரத்தை வாங்கிண்டு தானே ஆச்சாரியாளுக்கு விசிறிண்டு சாமரம் போட்டுண்டு நடந்து வந்தது. கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, அதை பார்த்தவாளுக்கு பெரிய ஒரு குருட்ட பக்தி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல நடத்தி காமிச்சா பெரியவா. பெரியவா ஒரு பெரிய பீடாதிபதியா இருக்கலாம், ஆச்சாரியாளா இருக்கலாம். இருந்தாலும் தான் எப்படி நடந்து காமிக்கிறான்னு தன்னோட ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறது இவ சர்வசாதாரணமா இனிமே இதுக்கு மேல பவ்யமா ஒரு சிஷ்யன் இருக்க முடியாது அப்படிங்கிறப்பல தான் நடந்து காமிக்கிறா. அப்படிதான் நடந்து காமிச்சா. இந்த சாமரம் போட்டுன்னு எல்லாருக்கும் கண்ணால தரதரையா தண்ணி கொட்டுது. ஐயோ பெரியவா தண்டத்தையும் தூக்கிண்டு சாமரத்தையும் இந்த போட்டுன்னு இந்த மயில் தொகையும் வச்சிருந்து வர அப்படின்னு பார்த்தா அப்படி ஆனந்தமா இருந்தது. இப்படி எல்லாம் ஊர்வலம் முடிஞ்சது. வந்தா வித்வத் சதஸ், வாக்கியார்த்த சதஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு சமயமும் அப்படிதான் இருக்கும். இந்த ஊர்வலம் அப்படின்னு ஞாபகம் வருது. இவா பெரியவா யாத்திரையில இருக்கிறதே காசி யாத்திரை போதும் திருடமருதூர்ல ஒரு சங்கர ஜெயந்தி நடந்தது. புஷ்ய மண்டப துறையிலேருந்து ஆரம்பிச்சு 5 நாளைக்கு ஊர்வலம்னா மகாலிங்க சுவாமியோட 4 ராஜவீதியும் ஊர்வலம் வந்து ராஜரத்னம் பிள்ளை முதலான பிரபல நாதஸ்வர வித்வான்கள்லாம் சுவாமிக்கு ஊர்வலத்துல வாத்தியம் வாசிக்க, இனிமே இதுக்கு மேல இனிமே இவ்வளவு கிராண்டா, இதை விட விமர்சையா, இதை விட பக்தி ஸ்ரத்தையா உலகத்துல ஒரு சங்கர ஜெயந்தி நடக்க முடியாது அப்படிங்கிறப்பல நபூதோ ந பவிஷ்யதி அப்படிங்கிறப்பல அதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்க முடியாது, இனிமே பின்னாலேயும் நடக்க முடியாது அப்படிங்கிறப்பல பெரியவா கொண்டாடினா. அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த புஷ்ய மண்டபத்தை காவேரிக்கரை புஷ்ய மண்டபத்துறையிலேருந்து பகவத் பாதால ஒரு ரதத்துல தேர்ல அலங்காரம் பண்ணி 4 ராஜவீதியும் அழிச்சுட்டு ஊர்வலமா வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 4 ராஜவீதியிலையும் பெரியவா எப்படி வந்தா அப்படின்னா, இப்ப இந்த வியாசநகரையில எல்லாம் பின்னால வந்தா அப்படின்னா சைட்ல சாமரம் போட்டுன்னு வந்தா அப்படின்னு. ஆனா அந்த வருஷம் இந்த திருடமருதூர் சங்கர ஜெயந்தியில பெரியவா எப்படி வந்தான்னார், ஆச்சாரியால தரிசனம் பண்ணிட்டு பின்னாலையாலேயே நடந்துட்டு. திருடமருதூர் 4 ராஜவீதி எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது போய் பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த ராஜவீதிக்கு வரத்துக்கே காவேரிக்கரையிலேருந்து வரணும்னாலே 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். இந்த 4 ராஜவீதி இந்த காவேரிக்கரையிலேருந்து வருது, திரும்பி போறதுன்னா எத்தனை கிலோமீட்டர்? அந்த அத்தனை கிலோமீட்டரும் பெரியவா பின்னால பின்பக்கமாவே நடந்து வரா அப்படின்னாக்க அது என்ன யோகீஸ்வரன்னு சொல்றதா, என்ன அவரை என்ன వ్యక్తిன்னு, அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், இது நம்மள மாதிரி சாதாரணமா பாஞ்ச பௌதிகமான ஒரு மனுஷ వ్యక్తి இல்ல, அது தெய்வீகமான ஏதோ ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லலாம். இவரோட அந்த தெய்வத்தன்மைய தெய்வீகத்தை வேற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு பெரிய நாம வந்து வேதாந்த விசாரம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். சாதாரண மனுஷாலாலெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் இவர் சர்வசாதாரணமா பண்ணி காமிப்பார். ஒண்ணு ஒரு வேடிக்கைக்கு ஒண்ணு உதாரணத்துக்கு சொன்ன முடியும்னா, நீங்க சில வீடியோலாம் இருக்கு, அதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இவ 90 வயசுக்கு 92 வயசுக்கெல்லாம் இப்படி குத்துட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஏந்திருக்கணும் அப்படின்னா தடார்னு அப்படியே ஏந்திருப்பா. நாமளா இருந்தா இதை பிடிச்சுன்னு அதை பிடிச்சுன்னு இது பண்ணிட்டு அதுவும் மணிக்கணக்கா உட்காந்தோன்னா கால் மரத்து போயிடும். அது இனிமே காலை சரி பண்ணிட்டு ஏந்திருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு சிரமப்படுவோம். ஆனா பெரியவா கால் மேல காலை போட்டு சப்பலாம் போட்டுன்னு உட்கார்ந்து இருந்தாலும் மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு இருப்பா. ஏந்திருக்கணும் தடார்னு ஏந்திருப்பா. இப்படி அப்படின்னு ஒரு சப்போர்ட் இல்லாத அப்படின்னா
இதெல்லாம் சாதாரண மனுஷால இல்லை என்னதான் பெரிய கெட்டிக்காரனா இருந்தால் கூட தெம்பா இருக்கிறவனால கூட பண்ண முடியாது. அதெல்லாம் சர்வசாதாரணம். அதுக்கு சொல்ல வரேன், இந்த திருடமருதூர் சங்கர ஜெயந்தியில் பின்னாலேயே நடந்துன்னு வந்தா அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த சங்கர ஜெயந்தி அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதே இந்த திருடமருதூர்னு இன்னொன்று ஞாபகம் வருது. ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அப்படின்னு ஒரு பெரிய மகா வித்வான் இருந்தார். புராண இதிகாசங்கள்லாம் ரொம்ப கரகண்டவர். பெரியவா சொல்லி 18 புராணத்தையும் பிரவச்சனம் பண்ணினார், எல்லாம் பண்ணினார். அவருக்கு இந்த சங்கர ஜெயந்தியும் போது ஊர்ல நாட்டில் பல இடங்களில் சங்கர ஜெயந்தி கொண்டாடுறா இல்லையா, அந்த சங்கர ஜெயந்தியில அங்கங்க பூஜை எல்லாம் பண்றது, உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாம் நடக்குமே. அதனால இவர் ஒரு பெரிய உபன்யாசகராக இருந்ததுனால இவருக்கு திருடமருதூர்ல சங்கர ஜெயந்தி செலிப்ரேஷன்ல இவரை சங்கர விஜயம் சொல்லணும், பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு அழைப்பு வந்திருந்தது. அதே சமயத்துல மெட்ராஸ்லயும் ஒரு பெரிய இடம், அந்த இடத்துலயும் இவரை கூப்பிட்டுருந்தா. இவருக்கு குழப்பமா இருந்தது, இங்க மெட்ராஸ்லயே சொல்றதா இல்ல இங்கேருந்து திருடமருதூர் போய் அங்க போய் உபன்யாசம் பண்றதா அப்படின்னு. கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா அப்படின்னு ஒரு பெரிய மகா வித்வான் இருந்தார். புராண இதிகாசங்கள்லாம் ரொம்ப கரகண்டவர். பெரியவா சொல்லி 18 புராணத்தையும் பிரவச்சனம் பண்ணினார், எல்லாம் பண்ணினார். அவருக்கு இந்த சங்கர ஜெயந்தியும் போது ஊர்ல நாட்டில் பல இடங்களில் சங்கர ஜெயந்தி கொண்டாடுறா இல்லையா, அந்த சங்கர ஜெயந்தியில அங்கங்க பூஜை எல்லாம் பண்றது, உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாம் நடக்குமே. அதனால இவர் ஒரு பெரிய உபன்யாசகராக இருந்ததுனால இவருக்கு திருடமருதூர்ல சங்கர ஜெயந்தி செலிப்ரேஷன்ல இவரை சங்கர விஜயம் சொல்லணும், பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு அழைப்பு வந்திருந்தது. அதே சமயத்துல மெட்ராஸ்லயும் ஒரு பெரிய இடம், அந்த இடத்துலயும் இவரை கூப்பிட்டுருந்தா. இவருக்கு குழப்பமா இருந்தது, இங்க மெட்ராஸ்லயே சொல்றதா இல்ல இங்கேருந்து திருடமருதூர் போய் அங்க போய் உபன்யாசம் பண்றதா அப்படின்னு. ஒரு அந்த குழப்பத்துல இருக்கிறது பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவா எப்படி சொல்றாளோ உத்தரவு பண்றாளோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளாவே தீர்மானம் பண்ண வேண்டாம், பெரியவா சொல்ற எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட வந்தனம் பண்ணு விஜயாபனம் பண்ணு. நீ பெரியவா கேட்டா, நான் அந்த காலத்தில் காசி யாத்திரம் போது திருடமருதூர்ல ஒரு சங்கர ஜெயந்தி நடந்தது அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா. அம்மா கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேள்விப்படாதே ஒருத்தரும் இருக்க முடியாது, அப்படி உலகத்துல அப்படி ஒரு அதிசய சங்கர ஜெயந்தி நடந்தது, பெரியவா நடத்தினான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த திருடமருதூர்லயே அவ்வளவு கிராண்டா பண்ணித்து அப்படின்னு. பகவத் பாதாளுக்கு திருடமருதூருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதே பெரியவா சொன்னா, நீ சங்கர விஜயம் படிச்சிருக்கியோ இல்லையோ? படிச்சிருக்கேனே. என்ன மாதவியமா? ஆமா மாதவியம் தான் பொதுவா பழக்கத்துல இருக்கிறதுனால அதைத்தான் முதல்ல பிரிண்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டா, அதனால இந்த சங்கர விஜயமே பிரபலமா ஆயிடுத்து. ஆனா அதுக்கு முன்னால பல சங்கர விஜயங்கள், பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் இருக்கு. இந்த பிராச்சீன சங்கர விஜயத்துக்கும் மாதவியத்துக்கும் நிறைய வித்தியாசமே இருக்கும். அப்படி வித்தியாசம் இருந்து தவறுதெல்லாம் இருந்தா கூட அது என்னமோ பிரிண்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிவிட்டதுனால அது எல்லாருக்கும் ஒரு வித்வான்கள்லாம் கொண்டு அதை ரெஃபர் பண்றாப்புல ஆயிடுத்து. அதுதான் பெரியவா கேட்டா, இவரும் அதை தான் சொன்னார். ஆமா மாதவியம் தானே. அது மாதிரி சித்விலாசியம் இன்னும் ஆனந்தகிரியம் எல்லாம் படிச்சிருக்கியோன்னு. ரொம்ப அதிகமா படிச்சது கிடையாது, ரொம்ப விவரமா அதுல பார்த்தது கிடையாது அப்படின்னு. இந்த மாதவியத்துல பகவத் பாதாள் எங்கெங்கெல்லாம் யாத்திரை பண்ணினா, ஆசேது ஹிமாச்சலம் 3 தரம் பாத யாத்திரை பண்ணினா அப்படின்லாம் சங்கர விஜயம்லாம் சொல்றது இல்லையோ, அது எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா ஊருக்கெல்லாம் போனான்னு இதான் டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு. அதிகமா இல்லை அப்படின்னு. அந்த மாதவியத்துக்கே வியாக்கியானம் எழுதியிருக்கா, அத்வைத ராஜ்யலக்ஷ்மி அப்படின்லாம் பேரு. அதுல எல்லாம் அதை பார்த்திருக்கேன் அப்படின்னு. அதுல வருது இந்த மாதவியத்துல பகவத் பாதாள் திருடமருதூர் அதுல பல இடத்த சொல்றதே எங்கெங்கெல்லாம் யாத்திரை பண்ணாங்கிறது இந்த திருடமருதூருக்கு வந்த வேறும் இல்லாம சொல்லி சிதம்பரத்துக்கு போனா, மத்தியார்ஜுனத்துக்கு வந்தா இதெல்லாம் சொல்லப்படுறது. மாதவியம் ஒரிஜினல்ல இல்லைன்னா கூட அது வியாக்கியானத்தில்லாமும் இதெல்லாம் வருது. ஏன்னா மற்ற சங்கர விஜயங்கள்லாம் ஒட்டி அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதெல்லாம் விவரமா சொல்லிக்க, அதை வச்சுன்னு தான் இந்த வியாக்கியானத்திலேயே அதை சொல்லியிருக்கா. அதுல இந்த திருடமருதூருக்கு பகவத் பாதாள் வரத்தே ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இது அத்வைதம் தான் சத்தியம் அப்படின்னு சித்தாந்தம்னு ஸ்தாபிதம் பண்ணியாச்சு, பரம தாத்பரியம் அப்படின்னு. அதுக்கு கிரந்தங்கள்லாம் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அது ஈஸ்வரனே அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பல வித்வான்களோட வாதம் பண்ணி இதுல அதை ஸ்தாபிதம் பண்றோம்னா கூட ஈஸ்வரனே அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு மகாலிங்கத்திட்ட பிரார்த்தனை பண்ண எல்லாரும் வித்வான்கள்லாம் கூடியிருக்கா. அப்படி இருக்கிற சமயத்துல அத்வைதம் தான் சத்தியமா அப்படின்னா
அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அப்படின்னு மகாலிங்க சுவாமிகிட்டேந்து ஒரு கையை வெளியில வந்து கையை தூக்கி அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் 3 தரம் சத்திய பிரமாணம் பண்ணினு அதுக்கப்புறம் கை மறைஞ்சு போயிடுது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஞாபகார்த்தமாக தான் காஞ்சி காமகோடி பீட சங்கர மடத்துல திருடமருதூர் இருக்கிற சங்கர மடத்துல இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறாப்புல அந்த மடத்து வாசல்ல பார்த்தேன்னா மேல கோபுரம், அந்த கோபுரத்துல மகாலிங்க சுவாமி கையபடி வெளியில வந்து பகவத் பாதாள் இருக்கிறாப்புல அத்வைதம் சத்தியம் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அத்வைதம் சத்தியம்னு பகவத் பாதாளுக்கு மகாலிங்க சுவாமி நேர அசரீரியாவே சொன்ன இடம், சத்திய பிரமாணம் பண்ணின இடம். அதனால உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் பகவத் பாதாளுக்கும் திருடமருதூருக்கும் எவ்வளவு நெருங்கின தொடர்பு உண்டு, மத்தியார்ஜுனத்துக்கும் எவ்வளவு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு ஆச்சாரியாவோட சரித்திரத்துல எவ்வளவு முக்கியமான இடம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இத்தனை எதுக்காக சொன்ன அப்படின்னு. அதனால நீ திருடமருதூர்லேருந்து சங்கர ஜெயந்திக்கு வந்து உன்னை உபன்யாசம் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கான்னு சொல்ற. அதனால திருடமருதூர்ல போய் பண்ணு. இந்த திருடமருதூருக்கும் பகவத் பாதாளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது இதுலேருந்தே தெரியறது. சத்திய பிரமாணம் பண்ணின இடம். அதனால அங்க போய் சங்கர விஜயம் சொல்லு, உபன்யாசம் பண்ணி அப்படின்னு. சோமதேவ சர்மா ரொம்ப மகிழ்ந்து ஒரு இடத்துல அந்த எப்படி அதோட இடத்தெல்லாம் நாம தராதரம் நிர்ணயம் பண்ணிக்கிறோம், உன்னோட பெருமையை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி விஷயங்கள் மூலியமா தான் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பெரியவா நமக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இப்படிலாம் அதுல உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்து 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 நாம எதுக்கு வேல்யூ கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அங்க போய் பண்ணு அப்படின்னா அது சொல்றதே. இன்னும் நீ மாதவியம் தான் படிச்சிருக்க, இன்னும் வியாசாச்சலியும் ஆனந்தகிரி இல்லாம நன்னா பார்த்துக்கோ. இந்த மாதவியத்துக்கே வியாக்கியானம் இருக்கிற அத்வைத ராஜ்யலட்சுமி இல்லாம நன்னா பார்த்துன்னுட்டு விவரமா எது உண்மையோ எது உனக்கே தெரியும் பிராச்சீனமோ அதை எடுத்து சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அந்த சங்கர விஜயம், திருடமருதூர் ஊர்வலம், சங்கர ஜெயந்தி அப்படின்னாலே இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பெரியவா பார்த்து பார்த்து சொல்லியிருக்கா. அப்படி பண்ற சங்கர ஜெயந்திய பெரியவா கொண்டாடினா. பிரதோஷ மாமா அப்படின்னு பரமபக்தர் பெரியவா ஜெயந்திய வைகாசி அனுஷத்தை கொண்டாடுவர். மாசமே பெரியவாளோட திருநக்ஷத்திரமா அனுஷத்துக்கு ரொம்ப நன்னா பண்ணுவா. அவ ரயில்வேல உத்தியோகமாக இருந்தா, எழும்பூர்ல ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தா. அப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட கேட்கறதே நடந்துன்னு வந்துன்னு இருக்கு. அப்போ திருப்பி போய் ஒரு தரம் பெரியவாள்கிட்ட பேசினு பெரியவா சொன்னா, அதெல்லாம் இனிமே எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அவரை பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு. மாமாவுக்கு ரொம்ப தாபமா இருந்தது. நம்ம என்ன பெரியவாளை கொண்டாடுறது தானே நம்மளோட வேலை. சிஷ்யாளுக்கு வேலை, பக்தாளுக்கு வேலை என்னென்ன பகவானை கொண்டாடுறது தான். அதுக்கு ஒன்றும் பகவான்கிட்ட உத்தரவு கேட்க வேண்டாம். உனக்கு நானுமே தங்க கவச்சம் பண்ண போறேன், வைர கிரீடம் பண்ண போறேன், உனக்கு தங்கத்தேர் பண்ண போறேன், உனக்கு புளியோதர நைவேத்தியம் பண்ண போறேன், வடமாலை சாத்த போறேன்னு சுவாமியில உங்களுக்கு சம்பந்தமான எந்த சுவாமிகிட்டேன்னு நம்ம எதாவது உத்தரவு கேட்கணுமே. நமக்கு பக்தி இருக்கு, பிரியம் இருக்கு, என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நாம கொண்டாடி ஆனந்தப்பட போறோம். இதான நியாயம். ஆனா பெரியவா இங்க என்ன பண்ணினா பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னா, உன்னை கூட கைங்கர் வேணும் பாலுன்னு அவர் சொன்னார். அவர் அழறர், அவர் வருத்தப்படுறார். பெரியவா ஏன் அதை தடுக்கணும்? பெரியவாளுக்குன்னு எதுவும் வேண்டாம் பண்ண வேண்டாம்னா கூட பெரியவாளுக்கு பண்றதுனால யாருக்கான ஒரு சந்தோஷம் வந்துன்னா வந்துட்டு போட்டுமே, அதுக்கு பெரியவா குறுக்க நிற்பானே, அதை தடுப்பானே, பண்ணட்டும் அப்படின்னு. பெரியவா உத்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. உன்னை பெரியவா சிரிச்சுன்னே சொல்றா, எனக்கு பண்ணினா அவருக்கு சந்தோஷம், ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதை பண்ணினான்னா எனக்கும் சந்தோஷம் அவருக்கு சந்தோஷம், அதையே பண்ண சொல்றியான்னு. பிரதோஷமா சொன்னா ஆஹா பண்றேன் அப்படின்னா. சங்கர ஜெயந்தி என்ன பண்ண சொல் அப்படின்னு. பகவத் பாதாள் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல தர்மம் இல்லை. அதனால பகவத் பாதா ஜெயந்தியை நன்னா கொண்டாட சொல்லு. ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அப்படின்னு சங்கர ஜெயந்தியை பத்தி சொல்றதே சொல்லுவா. அந்த பகவத் பாதாளோட பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த பகவத் பாதாள் காஞ்சி காமகோடி பீடம்னு ஒரு பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணி 2500 வருஷமா அது இந்த பாரம்பரியம் தொடர்ந்துட்டு அதுல 68வதா பெரியவான்னு ஒரு व्यक्ति இல்லைன்னாக்க, ஒரு ஆச்சாரியர்கள் இல்லைன்னா நாம அந்த பகவத் பாதாளோட பெருமையுமா தெரிஞ்சுட்டு போறது இந்த உலகம். அதனால்தான் பிரதோஷ மாமாக்கு என்னன்னு ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி சங்கர ஜெயந்தின்னா அந்த சங்கர ஜெயந்திக்கும் ஜெயந்தி பெரியவா ஜெயந்தி, அந்த வைகாசி அனுஷத்தை அப்படி கொண்டாடணும் அப்படின்னு அவ்வளவு தீவிரமா இருப்பான். மாமாட்ட இப்ப உத்தரவு பண்ணா சங்கர ஜெயந்தின்னு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. இப்படி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு வேற சொன்னான். அந்த எக்மோர்ல ரயில்வே குவார்டர்ஸ்ல
கார்த்தல ஆயுஷ ஹோமம், அவகந்தி ஹோமம் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் பகவத்பாதாவோட அவதாரகட்ட படிச்சுட்டு வரதானம் பண்றது, இன்னும் பானகம் நீர்மோர் இதெல்லாம் கொடுக்கறது, விசிறி கொடுக்கறது எல்லாம் நடக்கும். வித்வான்கள் விட்டு படிக்கிறது. அதுல ஒரு ஐட்டம் பெரிவாசியத்தை பிருகுவல்லி பாராயணம் பண்ண சொல்லு அப்படின்னு. அதாவது தைத்திரிய உபனிஷத்துல ஒரு போர்ஷன் பிருகுவல்லி அப்படின்னு பேரு. பிருகுங்கிற ரிஷிக்கு வருணன் அவ அப்பா, அவர் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றது, அதுதான் பிருகுவல்லி அப்படிங்கிறது. ரொம்ப வேதாந்தபரமானது, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப சிம்பிளா புரியக்கூடியது. அதனால பெரியவா என்ன சொன்னா, அந்த சங்கர ஜெயந்தியில பகவத்பாதாள்னாலே நமக்கு முக்கியம் என்ன, அந்த வேதாந்த விசாரம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அத்வைத அனுபூதி அடையிறது தானே அவளுக்கு பண்ற பெரிய உற்சவம். அதனால அதுவும் வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு அங்கமா அந்த பிருகுவல்லி ஒரு சாட்சியல் பேரை சொல்லி, ஒரு வித்வான் பேரை சொல்லி அவரை விட்டு பாராயணம் பண்ண சொல்லு அப்படி எல்லாம் சொல்லிட்டா பாராயணம் பண்ணி நீனும் சம்சாரமும் கேட்கணும் அப்படின்னு. அதாவது இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று பண்ணினோம்னா என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மற்றவாள்லாம் அனுபவிச்சுட்டுப்பா, நம்ம பாட்டுக்கு எங்கேயான மற்ற காரியமா இருப்போம். அது இருக்கக்கூடாதுன்னு பெரியவா இங்க என்ன பண்ணா, நீனும் உன் சம்சாரம் உட்காந்துன்னு கேட்கணும் அப்படின்னே சொன்னான். அதை பிருகுவல்லி பாராயணம் பண்ண சொல்லி, அதை சிரவணம் பண்ண சொல்லி, மாதிரி சாயந்தரம் ஊர்வலம் நடக்கும். பகவத்பாதாள் படத்த ஊர்வலம் நடந்தா அந்த ஊர்வலம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதே பெரியவா முன்னால மங்களவாத்தியம் போகணும், யானை குதிரை இந்த மாதிரி எல்லாம் போகணும், ரிஷபம் யானை குதிரை இதெல்லாம் போகணும், வேத கோஷம் இருக்கணும், வேத பாராயணம் பண்ணிட்டு போகணும். அதுமாரி ஒரு பக்கம் நாம சங்கீர்த்தனம், மராட்டி பஜனை அப்படின்னு பெரியவா சொன்னது, அவங்க பஜனை பண்ணிட்டு போகணும். ஏன்னா எத்தனையோ மகான்களும் நாமம் அப்படின்னாலே பாண்டுரங்கன், நாம பக்தி அப்படின்னாலே இந்த மராட்டி சாதுக்கள்லாம் பண்ணிக்க, இந்த சந்துக்கள்லாம் பண்ணிக்கிற அபங்கத்தை கேட்டாலே கல்லுங்கரைஞ்சு பக்தி இல்லாத பக்தி வர. அதனால நாம சங்கீர்த்தனம்